இப்போது நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஓவராக ரியாக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவோம், ஓவராக பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்போம். நம்மக்கிட்ட மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்டே அதே எதிர்பார்ப்போமா, அதனால் நம்மளை பார்த்தாலே எல்லாத்துக்கும் இரிட்டேட் ஆகும். இதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி பெரிய விஷயத்தை நம்ம கோட்டை விட்டுருவோம். இது எப்படிங்க ஸ்டாப் பண்ணுறது? ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. எவ்ரி மண்டே நான் ஒவ்வொரு புக் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்வெட் த ஸ்மாலஸ்ட் டஃப் அப்படின்ற புக்கு. இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் கால்சன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கு எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகேவா? இதில் ஒரு மெயினாக எதை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காருன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாலே லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் கோட்டை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணுறோம், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அதுக்கு ஏங்க நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு 100 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு, சின்ன சின்ன விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 100 பாயிண்ட்ஸுமே நான் சொல்ல ரெடி, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆயிடுவீங்க. அதனால் என்னோட ஹார்ட்டை டச் பண்ண ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆர் யூ ரெடி? ஓகேங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ஷனிசம். அது என்ன பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார் ஓவராக பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறது. இப்போது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இட்லி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இட்லி அவங்க எதிர்பார்த்த சைஸை விட ஒரு சுத்து பெருசாக இருக்குது, இல்லை ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் இட்லியாகவே கன்சிடர் பண்ண மாட்டேன், நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த இட்லி கிடையாது அப்படின்னு சொல்லி ஓவராக பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறது. இன்னொன்று வீடுனா இப்படி தான் இருக்கணும், வச்சது வச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி இது வீட்டில் தொடங்கி ஆஃபீஸில் தொடங்கி எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்களா? இப்படி எதிர்பார்க்குறனால அவங்கக்கிட்ட மட்டும் எதிர்பார்த்தா பரவாயில்லைங்க, சுற்றி இருக்கவங்ககிட்டையும் நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஓவராக ரூல்ஸ் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் வெறுப்பாகும். இந்த பர்ஃபெக்ஷனிசம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னர் பீஸை கெடுத்துருது அப்படின்னு ரைட்டர் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஓவராக எதிர்பார்க்கும் போது மற்றவங்க மேலே கடுப்பாகுமா, அப்படி ஆகும்போது நம்மளோட பீஸ்ஃபுல்னஸே போயிடும். அதனால் ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, பர்ஃபெக்ஷனிசமே வேணாம், எதுலேயுமே பர்ஃபெக்ஷனே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை, கொஞ்சம் கம்மியாக்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் தூக்கலாலாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொல்கிறாரு. அப்படியே அக்செப்டன்ஸ் அப்படின்றது இந்த விஷயத்தில் வேணும் அப்படின்றாரு. முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிறத அப்படி இருக்க மாதிரியே அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணால் நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிறாரு. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி. எதுக்கு எடுத்தாலும் எமர்ஜென்சிங்க. இப்போது காலையில் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, காலையில் 7 மணிக்கு இந்த வேலை செய்யணும், 8 மணிக்கு இந்த வேலை செய்யணும், அடுத்தடுத்து நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அடுத்த ஆஃபீஸில் இதை முடிக்கணும் அதை முடிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நம்ம நினச்ச மாதிரி அந்த வேலை முடியணும்னா ஃபெயிலியர் போச்சு, நான் எதுக்குமே இந்த வேலைக்கு லாக்கி இல்லை, நான் எதுவுமே செய்ய தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமே குழப்பிக்கிறது. அப்போ இதுக்கு ரைட்டர் என்ன சொல்யூஷன் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி தேவையான விஷயத்துக்கு மட்டும் நம்ம எமர்ஜென்சி வச்சுக்கிட்டா போதும், எல்லா விஷயத்துக்கும் நம்ம எமர்ஜென்சி சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, பர்பஸாகவே போரிங்கை க்ரியேட் பண்ணுங்கள், போரிங் அப்படின்ற சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நான் படிக்கும்போது என்னடா அது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, எதுவுமே செய்யாமல் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. வடிவேல் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி சும்மாவே இருங்க அப்படின்றாரு. மொபைல் யூஸ் பண்ணாமல் எதையுமே திங்க் பண்ணாமல் அப்படி நம்ம சும்மாவே இருந்தோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் ஒரு ஃப்ரீ ஆகும், ஒரு பிரேக் கிடைக்கும். அப்போ கொஞ்ச நேரம் ஒரு 1 hour சும்மா இருந்துட்டு நம்ம வேலை பார்த்தோம்னா பிரெயினுக்கு வந்து அப்பாடா நம்மளை எப்பயாவது விட்டாங்களே அப்படின்னு அதை ஃபீல் பண்ணும். ஸோ அதனால் போரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். முன்னாடியே அது ரெஸ்ட் ரூம் போனப்பயாவது ஃப்ரீயாக இருந்தாங்க, இப்போ அது கூட இல்லை, அதுக்கும் செல்ஃபோனை தூக்கிட்டு போயிடுறோம், நியூஸ் பேப்பரை தூக்கிட்டு போயிடுறோம், அந்தளவுக்கு டைமே இல்லாத மாதிரி நம்ம ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறோம். அதனால் போரிங் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணால் நம்மளை நாமளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா. இப்போ அமைதியாக இருக்கும்போது நம்ம மைண்ட் எதுலெல்லாம் டைவர்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம்னா நம்ம ஸ்டாப் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலான்னு. அடுத்தது நெக்ஸ்ட் ஒரே ஒரு வேர்டு சொல்லியிருப்பார், ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
இந்த ரிலாக்ஸேஷனை நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீக்கெண்டில் நான் ரிலாக்ஸ்டாக இருந்துக்கிறேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு மந்த் எண்டில் வந்து நான் ஃபேமிலியோட ஒரு 2 days டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே நம்ம ரிலாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிற, ஒவ்வொரு வேலைக்கு நடுவில் ஒரு குட்டி பிரேக்கு, நமக்கு பிடிச்ச மியூசிக்கை என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம டெய்லியுமே ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எதுக்கெடுத்தாலும் அழுவோம், எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவோம், எதுக்கெடுத்தாலுமே நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரியாக்ட் பண்ணிகிட்ருப்போம். அப்போது இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணணுன்னா ரைட்டர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உட்காந்து யோசிச்சு பார்க்கணும், அடுத்த வருஷமும் இந்த பிரச்சனைக்கு நம்ம இப்படியே தான் ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு வருஷம் கழித்து இப்போ வந்த பிரச்சனைக்கு ஓவராக ரியாக்ட் பண்ண மாட்டோம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வருஷம் இந்த பிரச்சனை உனக்கு பெருசாக தெரியலன்னா இப்போ உனக்கு அது பெரிய பிரச்சனையே இருக்காது, அதனால் லீவ் இட் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? நம்மளே நிறைய யோசிச்சிருப்போம், இதே போன வருஷம் நேரம் இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன், இப்போ பார்த்தா ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா, சண்டைக்குன்னே சில பேர் ரெடியாக இருப்பாங்க. எப்படின்னா, நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவேன்ப்பா அப்படின்னு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிராஃபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்மளை விட்டுட்டு யாரோ ஓவர் டேக் பண்ணி போனாங்கன்னா, ஹலோ இங்கே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது தெரியல, நீ பாட்டுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி வாலண்டியராக வம்பிழுத்து ஒரு 1/2 hour சண்டை போட்டுட்ருப்போம். இந்த சண்டை போட்ட கேப்பில் என்னென்னா, ஆஃபீஸ்க்கு நம்ம லேட்டாக போயிட்டு அங்கே பாஸ் கிட்ட நம்ம செமையாக திட்டுவாங்க. இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், சரி போயிட்டு போகிறாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம்னா ஒரு 5 minutes லேட்டோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம சண்டை போடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடும்போது உண்மையாலுமே நமக்கு ஒரு விஷயத்துக்கு கோவம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி கோவப்பட்டாலும் ஆமாம் இது என்ன பெரிய விஷயமா இருக்கும்போது எதுக்கெத்தாலும் இவங்க சண்டைக்கு தானே வருவாங்க அப்படின்னு சொல்லுவார். அடுத்த லாஸ்ட் பாயிண்ட்டை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரைட்டர் சொன்ன பாயிண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இப்போது நெகட்டிவாக நம்ம சுற்றி இருக்கவங்க மட்டும் நம்ம நெகட்டிவாக சொல்கிறதில்ல, நாமளே நம்ம நெகட்டிவாக சொல்லிப்போம். எப்படின்னா, இப்போ எனக்கு இங்கிலீஷே பேச வராதுப்பா, நான் பேசுகிற இங்கிலீஷே யாருக்கும் புரியாதுப்பா, எனக்கு எழுதவே சரியாக வராது அப்படின்னம்னா நம்ம பிரெயினில் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆமாம் உனக்கு இங்கிலீஷா, நீ பேசாத நீ பேசினாலே தப்பாயிரும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம பிரெயின் என்ன பண்ணிடும், நமக்கு இன்டிமேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம பேசவே மாட்டோம். அதனால் இல்லை எனக்கு இங்கிலீஷ் ஈஸியாக வரும்ப்பா, நான் சூப்பராக எழுதுவேன், அந்த மாதிரிலாம் நம்ம மைண்டுக்கு சொல்லிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு ரைட்டர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி 100 பாயிண்ட்ஸ் அவர் சொல்லியிருக்காரு. இதை படிக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆஹா, நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு எப்படி கோமாளித்தனமாக ரியாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கிடைக்குது, பிடிஎஃபாகவும் கிடைக்குது, நம்ம டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த புக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் ரிவ்யூ பண்ணது பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் என்னை மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.